Hi, hello my dear 12th standard. Welcome to all. So 12th standard mathematics chapter 1 exercise 1.2 first sumல fourth one பார்க்க போறோம். So 3 sum இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. fourth one போயிடலாமா? Yes. See ஒரு 3/3 matrix கொடுத்துட்டு rank of the matrix by minor method. So இந்த matrix minor method யூஸ் பண்ணி இதோட rank வந்து நாம find out பண்ண போறோம். போயிடலாமா? ஸோ ஆல்ரெடி இந்த மாடல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு எழுதிடலாம். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், how many rows and then how many columns, எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கு, 1 2 3. ஸோ 3 ரோ இருக்கு பை 1 2 3 3 காலம் இருக்கு. ஓகேவா? ஸோ 3 ரோ அண்ட் 3 காலம் இருக்கு. ஸோ அப்போ இதோட ரேங்க் என்னவா இருக்கலாம், நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுமே. ஸோ இதோட ரேங்க் வந்து மைனர் நம்பர் எது, ரெண்டுமே 3 தான் இருக்கு, அதனால 3 தான் வரப்போகுது. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3, விச் மீன்ஸ் ஆஃப் இதோட ரேங்க் 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா அப்போ இது டெஃபினட்டா இதோட ரேங்க் வந்து 3 தான். இன்கேஸ் 0 வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இதுல இருக்க ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3/3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம் வாங்க. ஸோ இதுக்கு தானே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம், அதை எழுதிக்கலாமா? 1 -2 3 2 4 -6 5 1 -1. எஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோக்கு தலை மேல பிளஸ் மைனஸ் பிளஸ் போட்டுக்கலாமா? எஸ். அண்ட் தென் ஸோ என்ன பண்ண போறோம், இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்க போறோம் +1. ஸோ பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இவனோட ரோவையும் இவனோட காலமும் நெக்லெக்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணி உள்ள எழுதிக்க போறோம். 4 1s are -4 மைனஸ் 1 6 are -6. இங்க ஒரு 6 இருக்கிறதால +6 ஆயிடும். ஓகே, கிளியர்? அண்ட் தென் செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்க போறோம். ஸோ இங்க -2 இருக்கு, இங்க ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் +2 ஆயிடுமா? +2 போட்டு ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த எலமெண்ட்டோட ரோவையும் காலமையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். 2 1s are -2 மைனஸ் 5 6 are -30. இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதால +30. ஓகே, கிளியர்? எஸ். அண்ட் தென் தேர்ட் இந்த எலமெண்ட் எடுத்துக்கலாம் +3 ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம். இவனோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். 2 1s are 2 minus 5 4s are 20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்குவோமா? எஸ். +1 -4 +6 2 வந்துருமா? +2 இங்கே 28 வருமா? அண்ட் தென் +3 இந்த இடத்துல -18 கிடைக்கும். ஓகேவா? எஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்குவோமா? 1 2s are 2, இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 8s are 66 ரிமைனிங் 1. 2 2s are 4 4 + 1 5 and then plus into minus இதை மல்டிபிள் பண்ணுவோம். 3 8s are 24 4 ரிமைனிங் 2. 3 1s are 3 3 + 2 5. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 56 58 வருமா? +58 -54 +4 ஒரு ஆன்சர். ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா 4 கிடைக்குது. இப்போ 4 அப்படின்ற எலமெண்ட் நான் ஜீரோ எலமெண்ட், அப்படிதானே? எஸ். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நம்ம 3/3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா நான் ஜீரோ எலமெண்ட் வந்துருச்சு. அதனால இதோட ரேங்க் டெஃபினட்டா என்னவா தான் இருக்கும்? எஸ் 3 தான் இருக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் தானே? எஸ். ஸோ டெஃபினட்டா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு கொஸ்டினோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. தேங்க்யூ டு ஆல். டாடா, பை பாய்.